தனம் அப்படிங்கிற சீரியல் என்ன போட போகிறாங்க பார்த்துருவோம். அடுத்த வாரம் தனம் அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துட்டு போகிறாரு. எங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 10 ரூபா வந்து கொடுத்துட்டு போகிறாரு. உடனே வந்து கண்டிப்பாக வரோம், குடும்பத்தோடு வரோம்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு வந்து 2வது கல்யாணம்னு சொல்கிறார். ஆமாம், புருஷன் வந்து திடீர்னு இறந்துட்டா, 2வது கல்யாணம் எனக்கு வந்து நாளைக்கு ஏதாவது ஆனால் நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு தினம் வந்து கோவப்படுறாங்க. நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா, கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வந்து வீணாக போகக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன அப்படி சொல்கிறாரு. இதை பார்த்து தனம் வந்து அடிக்கிறாங்க. இந்த வாரத்தோட இவரோட கதை வந்து முடிய போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்கன்னா, இப்போ வெண்ணிலா ஐயோ பாவம் சொல்லி வீட்டில் கொண்டு வச்சு அவளை பொண்டாட்டி மாதிரி வச்சுருந்தாரு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவன் நேரம் மாமா வந்து கூட்டிகிட்டு போனோடனே என்னை வெளியில் அனுப்புறேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மாமாட்ட போய் இவன் பொய் சொல்கிறான். எனக்கு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டு அவள் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு மாமா வந்து ஐயோ அப்படியா, எங்கிட்ட அவன் சொல்லவே இல்லை, என்னை ஏமாற்றிட்டார் மாமா, சும்மா விடக்கூடாது ஒரு பொண்ணை ஏமாற்றினவுடனே அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டை கூட்டி எல்லாருனாலையும் வந்து கேவலப்படுத்துகிறாங்க. விஜயை பார்த்து கேவலப்படுத்துகிறாங்க. என்னை ஏமாற்றிட்டான், ஏற்கனவே எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இது 2வது கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் வந்து கத்துறாரு, எல்லோரும் வெளியில் போங்க, எனக்கு வந்து ஒரே ஒரு கல்யாணம் தான் ஆயிருக்கு, என் பொண்டாட்டி பேர் காவேரி, அது மட்டும்தான் உண்மை, இவ ஏதோ உளர்றா, எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகலை, யாரையும் ஏமாத்தலை அப்படி சொல்லி கத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். டாக்டரை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதனால் ஏகப்பட்ட கூட்டம் கூடிடுச்சு. இந்த ஸ்னேகாவோட அப்பா அப்புறம் இந்த வாரம் நம்ம ஆஸ்பத்திரிக்கே வந்து கெட்ட பேர் நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு அவளை வீட்டுக்கு போக சொல்லிடு அப்படி சொல்கிறாரு. சரி அப்படி சொல்லி நேராக சிந்து வந்து பார்க்குறாரு. பார்த்தாச்சில்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. முடியாது, நீங்கள் வீட்டுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அத்தையை வர சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. இதனால் பயந்து போனவங்க வந்து சரி நேரில் போய் வந்து பார்த்து எங்கள் அத்தையை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லி பயந்து போய் வர்றாரு. மிரட்டி இது சிந்து தன்னுடைய புருஷனாக ஆக்கிக்க பார்க்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவாவும் இடம் கொடுக்குறாரு. சின்ன மருமகள் தொல்லை என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் வந்து பொய் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தலானியை வயிற்றில் வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொய் சொன்னால் தன்னை கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாநிலத்திலே 3வது மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துடுறாங்க. இப்போ என்ன செய்யுது தெரியல. இப்போ வந்து நான் வயிற்றில் குழந்தை இருக்கிறனால என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் போய் சொல்லு போன்னு தமிழில் சொல்கிறாங்க. இப்போ உண்மையிலே நான் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி படிக்க போகிறாங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் பொய் சொன்னேன்னு சொல்ல போகிறாங்களா, என்ன செய்ய போகிறான்னு தெரியல. தமிழ் என்ன முடிவு எடுக்க போகிறா அப்படி சொல்லிட்டு தெரியல. எல்லாருமே வந்து திகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் தொல்லை என்ன போட போகிறாங்கன்னா, இப்போ கோயிலுக்கு போன இடத்துல அங்கே ஒரு போட்டி நடக்குது. இதை பார்த்தோன்னே சந்தோஷமாக ஆகிட்டு ராஜிக்கு நம்ம இந்த டான்ஸ் போட்டியில் வந்து பங்கேற்றணும்னு சொல்லிட்டு அத்தையிட்ட வந்து கேட்குறாங்க. அது கோமதி வந்து பயங்கரமாக திட்டிடுறாங்க. ஐயோ பாவம் போனால் போதே சின்ன பொருட்களேன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் டான்ஸ் போட்டிலலாம் நீங்கள் வந்து பங்கேற்ற விடாது, நான் விட மாட்டேன், போங்க ஒழுங்காக வந்தோமா கோயிலுக்கு போனோமா சாமியை கும்பிட்டுட்டு ஊருக்கு போனோமான்னு இருக்கணும், அந்த போட்டிக்கிட்டேனே அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாங்க. இதனால் மனசுடைஞ்ச ராஜி வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பங்கேற்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஐயனார் துணை அப்படி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணையில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இந்த வீட்டில் பெண்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து உங்கள் குடும்ப விஷயத்தெலாம் நான் தெரிஞ்சுக்கலாமா, எனக்கு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருமே வந்து பெண்கள் அப்படி கிடையாது, எங்கள் அம்மா இருந்தது காரணம் எங்கள் அப்பா தான் சொல்லி எங்கள் அப்பாவை வந்து கூப்பிட்டு போனாங்க, அதனால் எல்லாருமே பயப்படுவாங்க, இந்த வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் 4 பேர் தான் என்றைக்குமே வந்து இருக்கோம், இந்த வீட்டில் பெண்களே வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, நீங்களாம் இந்த வீட்டில் இருப்பீங்களா, கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருந்து உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேரன் கூட வந்து சந்தோஷமாக மனைவியாக வந்து வாழ போகிறாங்களா, இல்லை வந்து வேலை கிடச்சிச்சின்னு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீரியல் வந்து டிஆர்பியில் ஒரு நல்ல ரேட் இருக்குது, மக்கள்லாம் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.